வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். விஜயின் அரசியல் வரவு என்பது பாஜகவுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமா? அதிமுகவை அகற்றிவிட்டு இரண்டாம் இடம் பிடிக்கலாம் என்பதுதான் பாஜகவின் திட்டம். வாங்க வீடியோவை மூலமாக கண்டார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்திலே அனைவருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல்தான் இப்பொழுதே அரசியல் களலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிகழ்வாக கண்டிப்பாக இருக்கும் என்பதே மக்களின் கருத்துக்களாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது தமிழகத்தில் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாகவும் ஒரு வலுவான தளத்தை அமைக்க திட்டமிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு ஒரு எதிர்பாராத ஏமாற்றை எல்லாம் அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது தமிழகத்தில் வலுவான ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக அல்லது அக்கூட்டணிக்கு ஒரு நிகரான சக்தியாகவோ உருவெடுக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நீண்டகால இலக்கா. இந்த இலக்கை அடைவதற்கு தான் முதற்கட்டமாக ஆளும் திமுகவை அகற்றிவிட்டு ஒரு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் இடத்தை பிடித்தது. அதாவது மாநில அரசியலில் இரண்டாம் இடத்தை பிடித்து விடலாம் என்ற வியூகமெல்லாம் பாஜக வகுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா. ஆனால் நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் என்பது திடீரென களமிறங்குவதும் பாஜகவின் இந்த திட்டத்தை எல்லாம் முற்றிலுமாக கலைத்து விட்டதா. அதாவது விஜய் போன்ற ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர பிம்பம் அரசியலுக்கு வரும்பொழுது அது கண்டிப்பாக மாநிலம் முழுவதுமே உள்ள இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர் என்பது மத்தியில் ஒரு புதிய புரட்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். இதனால் தான் தேர்தல்களில் முதல் 2 இடங்களை கண்டிப்பாக திமுகவும் புதிதாக அடியெடுத்து வைக்கும் தாவேகாவும் தான் கண்டிப்பாக பிடித்துக்கொள்ள அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. அவ்வாறு நிகழுமாயினால் கண்டிப்பாக பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலம் அடைய நினைக்கும் 2ஆம் இடம் கண்டிப்பாக கனவாகி 4ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்று அரசியல் வல்லுநர்களாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அதிமுக அதன் தலைமையின் காரணமாகவும் உட்கட்சி பூசலனால்தான் பலவீனமடைந்துள்ளது. அதாவது நாளுக்கு நாள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த வகையில்தான் பாஜக அறுவடை செய்ய வாய்ப்பில்லை என்றுதான் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியானது பெரும்பாலும் திராவிட கொள்கை மற்றும் சமூக ரீதியான உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த வாக்குகள் எல்லாம் பாஜக நேரடியாகவே தன்வசம் இழுப்பதற்கு பதிலாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஈர்த்துவிடும். ஏனெனில் புதிய மற்றும் வலிமையான மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் மற்றும் அதிமுகவின் பலவீனத்தை கண்டு பாஜகவை நோக்கி செல்வதற்கு ஒரு பதிலாக விஜயின் கவர்ச்சியான தலையை ஒரு புதிய நம்பிக்கைக்குரிய கருதி தாவேகாவை ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறதா. அதாவது பாஜக நினைப்பது என்னவென்றால் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு பாஜக கண்டிப்பாக புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவது மூலம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமெல்லாம் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டதா. அதாவது பாஜக ஒரு தனித்து வலிமையான ஒரு கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த அண்ணாமலையும் பாஜக தலைமை முடுங்கி ஓரமாக உட்கார வைத்து இன்னும் பின்னடைமற்றை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது தமிழகத்தில் பாஜகவை அதிக அளவில் வாக்கு சதவீதம் உயர்த்தி காட்டப்பட்டது என்பால் அது கண்டிப்பாக அண்ணாமலையை சார்ந்தது என்று பாஜக டெல்லி தலைமை செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.